ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க திலீப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சிவில் ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 6 ப்ரொசீஜரை பார்க்க போறோம். இதை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய சிவில் ஸ்கோர் குறைந்திருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம மேம்படுத்திக்க முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். அது என்ன 6 புள்ளிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் புள்ளி, நீங்கள் ஒவ்வொரு மாதத்தும் நீங்கள் வங்கிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை சரியான தேதியில் சரியான தொகையை சரியாக செலுத்துவது. இதன் மூலியமாக உங்களுடைய சிபில் ஸ்கோர் கரெக்டா இருக்கும். அது சிபிலுக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது வங்கிகள் நீங்க நல்ல முறையில் உங்கள் கடனை செலுத்துகிறீர்கள் என்றபடி சிபில் அப்படியே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதன் காரணமாக உங்க கிரெடிட் ஸ்கோர் ஏறும். அடுத்து பாத்தீங்கன்னா, கீப் யுவர் பேலன்சஸ் லோ. உங்களுடைய கிரெடிட் கார்டு பயன்பாட்டை சரியான முறையில் வைத்திருங்கள். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட 4 கிரெடிட் கார்டு இருக்கு. ஒவ்வொரு கார்டுலையும் 1 லட்சம் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட டோட்டல் கிரெடிட் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிலை பொறுத்த வரைக்கும் 4 லட்சமாக பார்க்கப்படுது. இது 25% வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்க 4 கிரெடிட் கார்டையும் சேர்த்து நீங்க பயன்படுத்தலாம் ஒரு மாசத்துக்கு. இதை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்ல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் 25% மேல் போகும்போது, அதாவது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க ஸ்வைப் பண்ணும்போது உங்க கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படும். இதனால நீங்க எப்பவுமே உங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் போது இதை ஞாபகம் வச்சுட்டு யூஸ் பண்ணீங்கனாலும் உங்க கிரெடிட் லிமிட் பாதிக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாம மிக்சட் லோன் ஆப்ஷன் வாங்குறோம் அப்படின்னும் போதும் நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் குறையாது. அது என்ன மிக்சட் லோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வங்கியில் அல்லது கடன் நிறுவனத்தின் மூலியமாக வாங்கப்படும் கடன்கள். நான் ஒரே டைப் ஆஃப் லோன் மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சனல் லோன் மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கிரெடிட் ஸ்கோர் குறைவு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில். அது இல்லாம ஒரு ஹோம் லோனோ இல்ல ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய லோன், அதாவது பாத்தீங்கன்னா கார் லோன் இல்ல பைக் லோன், இதையும் சேர்த்து வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ஏறும். ஏன்னு பாத்தீங்கன்னா, செக்யூர் லோன் அன்செக்யூர் லோன் 2 இருக்கு. இந்த கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுத்து வாங்கியிருக்க கடனை வங்கிகள் எந்த ஒரு தருணத்திலும் மீண்டும் உங்களிடமிருந்து வசூல் செய்துவிடும். ஆனால் அன்செக்யூர் லோன் பார்க்கக்கூடிய பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு இதெல்லாம் அதிகமா பயன்பாட்டில் இருக்கும் போது அதனால் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைந்திருக்கும். இதனால நீங்க கரெக்டா மிக்சர் ஆஃப் லோன்ஸ் வச்சிருக்கும் போது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அதிகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ளைங் ஃபார் a நியூ கிரெடிட் இன் a moderate time. அதாவது ஒரு கிரெடிட் கார்டு அல்லது ஒரு லோன் வாங்கிருக்கீங்க இப்பதான் புதுசா, இப்போ உடனே போய் நீங்க இன்னொரு லோனுக்கோ இல்ல ஒரு கிரெடிட் கார்டுக்கோ திருப்பி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் மறுபடியும் குறையும். ஏன்னா இப்பதான் ஒரு வங்கி உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிருக்கு லோனை, திருப்பியும் நீங்க இன்னொரு வங்கியில் கடன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கடன் தேவை அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் வங்கிகளுக்கு மறைமுகமாக தெரியப்படுத்துகிறீர்கள். அதனால சரியான நேரத்தில் கடனுக்காக விண்ணப்பிப்பது, இதன் மூலியமாகவும் உங்க கிரெடிட் ஸ்கோரை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்களுடைய கேரண்டியர் மற்றும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் இன் லோன் இதற்கு கையெழுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த நபர் யார் கடனை மறுபடியும் வங்கிக்கு செலுத்த வேண்டுமோ அந்த நபர் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய செலுத்த வேண்டிய தொகையை செலுத்த வேண்டிய நாளுக்குள் செலுத்துறாரதை நீங்க பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அவர் ஒருவேளை செலுத்தவில்லை என்றாலும் அது உங்களுடைய சிபில் ஸ்கோரை பாதிக்கும். இது மட்டும் இல்லாம அடுத்து நீங்க எதை பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்டை செக் பண்றீங்க. இதன் மூலியமாகவும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்தில் தவறு செய்கிறோம் என்பதை அந்த மாதமே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப நான் ஒருவேளை ஒரு மாசம் பணத்தை தவறி கட்டியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு மதிப்பெண் குறையுது, அதனால் எனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுன்றத அந்த மாசமே தெரிஞ்சுக்கீங்க. அதனால ஒவ்வொரு மாசமும் நீங்க கிரெடிட் ரிப்போர்ட் செக் பண்ணிட்டு இருக்கும் போதும் உங்களால கிரெடிட் லிமிட்டை வச்சு இதை தெரிஞ்சுக்க முடியும். இதனால நீங்க கரெக்டா
லோனை திருப்பி செலுத்துறீங்க அந்த மாதிரி விஷயத்த செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதனால நீங்க உங்க சிபில் ஸ்கோரை கரெக்டா வச்சுக்கலாம். இது மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. செக்யூர் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரெடிட் கார்டு வாங்குவது மூலியமாக உங்களுடைய சிபில் ஸ்கோரில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு வங்கியில் சென்று பிக்சட் டெபாசிட் அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பிக்சட் டெபாசிட் ஓபன் பண்ணிட்டு அதன் பேரில் வாங்கப்படும் கிரெடிட் கார்டு, அது மூலியமாக நீங்க நல்ல கிரெடிட் ஹிஸ்டரியை பில்ட் பண்ணலாம். இதை வைத்து உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்ல முறையில் ஏறும். இதெல்லாம் தான் கிரெடிட் ஸ்கோர் ஏற்றுறதுக்கு இருக்கக்கூடிய வழிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இதை போல் தகவலை தெரிஞ்சு கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.